வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இந்திரா ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஐயனா அர்ச்சனாதன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம். அது ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு மட்டுமான ஒரு விஷயமா இல்லை வந்து ஜென்ரலாக நம்ம பேசணும் அப்படின்னா இது ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். மேல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது? அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, கண்டிப்பாக. பெரும்பாலும் வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்னு வந்தாலே வந்து நம்ம சொசைட்டியில் எல்லாருமே ப்ளேம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், அதாவது மனைவியை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. பெண்ணுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சினாரியோ எதுவுமே கிடையாது. ஸோ மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆண்களுக்கும் வந்து குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து ஆண்களில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் இன்ஃபர்டிலிட்டியுடைய ஜென்ரல் இதுவே இருக்குது இப்போல்லாம். ஸோ இப்போ ஆண்களில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அவங்க விந்தணு உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விந்தணு உற்பத்தி கம்மியாக இருந்தாலோ கவுண்ட்டு கம்மியாக இருந்தாலோ, விந்தணுன்னு சொல்லும்போது நம்ம கவுண்ட்டு மொட்டிலிட்டி அதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் செமன் அனாலிசிஸ், அதாவது அவங்க விந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் போதும். அதில் அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குது, அதாவது விந்தணுக்கள் எப்படி இருக்குது, கவுண்ட் எவ்வளோ இருக்குது, நார்மலாக இருக்கா, மொட்டிலிட்டி நல்லா இருக்கா, அதே மாதிரி மார்ஃபாலஜின்னு சொல்கிற அந்த நார்மலாக இருக்கிற ஃபார்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஜென்ரல் டெஸ்டஸ் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி செமன் டெஸ்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஃபீமேல் மேல் ஸோ ரெண்டு பேருக்கும் பார்க்கும்போது ஜென்ரலாக இந்த டெஸ்ட் வந்து தனியாக வந்து தேவைப்படுது மேலுக்கு அப்படின்னா என்ன டாக்டர்? மேலுக்கு தனியாக தேவைப்படுற டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் தான். மற்றபடி வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டும் பண்ணலாம். பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்க ஹார்மோன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு செமன் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்க செமன் டெஸ்ட் நார்மலாக இருந்ததுன்னா இந்த ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் எதனால் அது வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லைனா வந்து அவங்க வெளியே வர பாதையில் அந்த டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கா, இல்லைனா வந்து அவங்க அந்த டெஸ்ட் சொல்லுவோம் இல்லையா விதை, அது வந்து ஏதாவது ஸ்மால் சைஸில் இருக்கா, சின்ன வயசில் ஏதாவது ஃபீவர் வந்திருக்கலாம் அவங்களுக்கு, இல்லைனா வந்து அடிபட்டிருக்கலாம். அந்த மாதிரி சினாரியோஸில் இதே மாதிரி விந்து சாம்பிளில் விந்தணுக்களுடைய கவுண்ட்டு மொட்டிலிட்டி அதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல பேசிக்காக அவங்க பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து இந்த செமன் டெஸ்ட். அது பண்ணி அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா தான் என்ன ப்ராப்ளம்னு நம்ம மேற்கொண்டு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு போகும்போது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே நேரத்தில் வந்து டெஸ்டஸ் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? கண்டிப்பாக. ஆண் பெண் மட்டும் வந்து அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். சம்டைம்ஸ் பெண்ணுக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் ஆண்களுக்கு வந்து சுத்தமாகவே விந்தணு கவுண்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அவங்க மேரேஜ் ஆகி இந்த 1 year வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அது அவ்வளோ நல்லது அவங்களுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம். சென்னையில இருந்து அருள்மதி பேசுறேன் மேம். ஓகே அருள்மதி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் மேம் கேட்கணும். என்ன வயசு ஆகுதுமா கல்யாணம் ஆகி? என்னமா? 2 வருஷம் ஆகுது மேம் கல்யாணம் ஆகி, ஆனா பாப்பா இல்ல. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 27 மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. மேம் 2 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, ஆனா பாப்பா இல்ல. ஓகே. செக் பண்ணதுல வந்து ஃபர்ஸ்ட் நீர் கட்டியது சின்னதா தான் இருக்கு, ஆனா ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாங்க. ஓகேம்மா. அவருக்கும் ஸ்பெர்ம் டெஸ்ட்ல எடுத்தும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க. அப்புறம் திரும்ப எனக்கு ரொம்ப பெயின், ரைட் சைடு ரொம்ப பெயினா இருந்தது சொல்லிட்டு போய் செக் பண்ண மேம். ஓகேம்மா. வயிறு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்ப வந்து ஸ்கேனுக்கு திரும்ப எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து பார்க்கும்போது ஸ்டோன் இல்ல, எதுவுமே இல்ல, உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்ல, நீர் கட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆனாலும் பின்னாடி பேக் பெயின் அதிகமா இருக்கு, ஆனா பாப்பாவும் தங்கவே இல்ல. என்ன காரணமே தெரியல மேம். ஓகே, நீர்க்கட்டி இருக்கு, இப்ப நீர்க்கட்டி ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமாங்க மேம். பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதாமா?
நான் வந்து இப்போ சித்த மருத்துவத்தை பாத்துட்டு இருக்கேன் மேம். ஹோமியோபதியில ஓகே. பார்த்தா இப்போ வந்து 2 மந்த்தா கரெக்டா வந்துட்டு இருந்தது. இப்ப நடுவுல டேப்லெட் அது கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை இருந்ததுனால டேப்லெட் கொஞ்சம் நிறுத்திட்டேன். இப்ப திரும்ப ஒரு 5 டேஸ் மட்டும் தள்ளி வருது மேம். சரி, உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணுமா? நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஹார்மோன்ஸும் நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஐயுஐன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்கள் டியூப்ஸில் ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லையான்றதை முதல்ல செக் பண்ணிவிட்டு ஐயுஐ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாமான்றது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட்டு, அப்புறம் உங்களுடைய டியூப்ஸில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு சொல்கிற அந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுமா? அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில டெஸ்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக எடுத்து பாருங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சுமதி. சுமதி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கன்னியாகுமரி. ஓகே, இன்னைக்கு யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, பாப்பா இல்ல. சரிங்கம்மா. என் கணவருக்கு வந்து கவுண்டிங் வந்து குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எல்லாமே சரியாயிட்டு. எனக்கும் வந்து இந்த ஒரு பக்கம் ஒரு பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிளியரா பண்ணியே 1 வருஷம் ஆகியாச்சு. இன்னும் பேபி இல்ல. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகத்துக்கு பதில் அளிப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டியூப்பில் பிளாக் இருந்தது, அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்ட்டு. நீங்கள் திரும்ப அந்த ஹெச்எஸ்ஜி சொல்கிற டெஸ்ட் எடுத்து அந்த டியூப்பில் பிளாக் கிளியர் ஆகிடுச்சா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணணும், ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுடைய சாம்பிளில் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. கவுண்ட் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணலாம். அப்படி ஐயுஐ வந்து ட்ரை பண்ணி அதுலேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் சொல்கிறோம் இல்லையா, டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப், அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் டியூப் ஒரு வாட்டி பிளாக் ஆகிடுச்சுன்னா அது நம்ம என்ன தான் வந்து கிளியர் பண்ணாலும் திரும்ப அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டியூப்பில் வந்து கரு தரிக்கிறதுன்றது இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மிமா. ஸோ அதனால் நீங்கள் ஐயுஐன்றதை விட டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப இந்த எக்ஸ்ரே டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் ஏதாவது இருக்கும், அந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. நாயகிங்க. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? இங்க ஈரோடுங்க. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானுங்க. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 35ங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், யூரின் போற இடத்துல பித்து அதிகமா இருக்குதுங்க. சரி. அப்புறம் பித்து அதிகமா இருக்குது, யூரின் போனா எரிச்சலா இருக்குதுங்க. சரிம்மா, எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்குமா? என்னங்க? எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு? இப்போ ஒரு வாரமா இருக்குதுங்க. சரி, ஓகே. வேற எரிச்சல் இருக்குன்னு சொன்னீங்க, பெயின் இருக்காமா? பெயின் இருக்குதுங்க. சரி, ஓகே. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது கிருமி இருக்குது அப்படின்ட்டு வந்ததுன்னா அந்த கிருமி எந்த ஆன்டிபயோட்டிக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த கல்ச்சர் டெஸ்ட் எடுத்த பிறகு அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் போடுங்க. ப்ளஸ் பெயின் கில்லர்ஸும் இருக்குது யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்கள் உங்களை. என் கால் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அதிகப்படியாக தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பிரீத்தி. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க பிரீத்தி? எனக்காக தான். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 24 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர் ஆச்சு. ஓகே. இப்போ 3 டைம் ஐயுஐ ட்ரை பண்ணேங்க. ஓகேம்மா. அதில் செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆச்சு. பட் ஹார்ட் பீட்லன்னு சொல்லி டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த எதை ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. இந்த மந்த்ல வந்து ஒரு 5 நாள் தள்ளி போயிருக்கேன். அப்புறம் வீட்லயே செக் பண்ற அந்த இது பிரெக்னன்சி கார்டு எடுத்து செக் பண்ணோம். ஓகே. ஆனா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் வருது. இப்போ என்ன பண்ணலான்னு. ஓகே, 5 நாள் தான் தள்ளி போயிருக்கு இல்லையாம்மா? ஆமாங்க. உங்கள் பீரியட்ஸ் ரெகுலரா? ரெகுலரா ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, இன்னும் ஒரு 5 days கூட வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி திரும்ப செக் பண்ணி பாருங்க. யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் வந்ததுன்னா பீரியட் வரவழைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெடிசன் போடுங்க.
போட்ட பிறகு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றதை பற்றி யோசிங்க. ஐயுஐ 3 முறை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் டியூப்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்களாமா? உங்கள் டியூப்ஸ் எல்லாம் திறந்துருக்கா அப்படின்ட்டு? எல்லாம் கிளியரன்ஸா தான் இருக்கு அப்படின்னா. எல்லாம் கிளியராக இருக்குன்ட்டு. ஹஸ்பண்டுடைய டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களா? நார்மலாக இருக்கா? அவருக்கும் நார்மலா தான் இருக்கும். ஓகே. ஃபாலிகுலர் டெஸ்ட்லலாம் அந்த கருமுட்டை நல்லா வெடியுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே அதெல்லாம் கரெக்டா தான் கரெக்டாக இருக்குன்னு இருக்கு. சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ நீங்கள் ஐயுஐ 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாமான்றதை பற்றி யோசிக்கலாம் நீங்கள். ஏன்னா ஐயுஐன்றதே வந்து ஒரு 10லேருந்து 15% ஒரு வாய்ப்பான ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு நேச்சுரல்லேருந்து ஒரு ஸ்டெப் அதிகமான ஒரு விஷயம் அது. ஸோ நீங்கள் திரும்ப ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உங்களுடைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பற்றி யோசிக்கலாமா? அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. புவனேஸ்வரி பேசுறேன், புதுக்கோட்டையில இருந்து. ஓகே புவனேஸ்வரி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். 22 வயசு ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. ம் இன்னும் குழந்தை இல்லை. 2 மாசம் முன்னாடி எனக்கு டேட் தள்ளி போனது. சரிங்கம்மா. போய் ஸ்கேன் ஆனா யூரின் டெஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் ஆகல. சரின்ட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதான் மேடம் கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. இப்போ பீரியட்ஸ் வந்துருச்சாமா? இப்போ பீரியட்ஸ் வந்துருச்சா? மேடம் ரெகுலரா அதுக்கு முன்னாடி ரெகுலரா இருந்தது. நீர் கட்டின்னு சொன்னதுக்கு அப்புறமா கரெக்டா மந்த் குளிச்சிடுறேன் மேடம். மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? 21 டேஸ் டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இல்ல மேடம், டேப்லெட் நான் ஒன்றும் எடுத்துக்கல. ஓகே. இப்போ நீர்க்கட்டி என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்கம்மா? நீர் கட்டி 1.8 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க மேடம். ஓகே. 1.8ன்றது வந்து ரொம்ப சின்ன நீர்க்கட்டிமா. அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னா இந்நேரம் அந்த 1.8 சொல்கிறீங்க இல்லையா, அந்த நீர்க்கட்டியே கரைஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் பீரியட்ஸும் ரெகுலராக வருது. மேற்கொண்டு இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் நீங்கள் கன்சீவ் ஆக மாட்டேன்றீங்கிறத பற்றி யோசிக்கலாம். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாமா நீங்கள்? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கைலவதி மேடம். எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க ராம்நாட்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் தெரிஞ்சுக்க போறேன் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 21 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் கைல்வதி. எனக்கு 4 months தான் ஆகுது மேரேஜ் ஆகி. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் கரெக்டா பீரியட்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 days தள்ளி ஆனேன். அப்புறம் ஒரு 17 நாள் தள்ளி ஆனேன். ஆனா இப்படிதான் ரெகுலரா கரெக்டா வர மாட்டேங்குது. தள்ளி தள்ளி பீரியட்ஸ் தள்ளி ஆகுறேன். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த சொல்லுங்க. யூரின்ல செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே நெகட்டிவ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது. அதுக்கு என்ன, எதனால? ஓகே. சம்டைம்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி தள்ளி போகுமா? அதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ரொம்ப நாள் தள்ளி போச்சுன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி அந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 year வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். 1 yearக்கு மேலே ட்ரை பண்ணியும் எதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் பண்ணுங்கள். அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக வராததுக்கு. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 1 year வந்து டைம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அயனா அச்சுநாதன் இருக்காங்க, இந்திரா ஐவிஎஃப்ல இருந்து. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம் நான் சேலத்துல இருந்து சூர்யா பேசுறேங்க மேம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட ஏஜ் வந்து 51 ஆகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலரா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ஆகுறதுனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டோம். இப்ப இரெகுலரா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல ரைட் சைடு ஓவரியன் சிஸ்ட் இருக்கு, 5.7 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்க இது வந்து கரையாது 2 டைப்ல இருக்கு. நீங்க எதுக்கும் 3 மாசம் மாத்திரை சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு கரையிலன்னா இது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க இப்ப இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண பார்க்கணுமா இல்ல ஆபரேஷன் பண்ணிக்கிறது பெட்டரா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். ஓகேம்மா, டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே வணக்கம்மா. 5.7ன்னு சொன்னீங்க. எத்தனை மாசமா மெடிசன் சாப்பிட்றாங்க? மேம் இப்பதான் மேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1 வீக் தான் ஆகுது மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சு. ஓகே. அவங்க ஏஜ் 51ன்னு சொன்னீங்க, 5.7 கட்டி இருக்குன்னு சொன்னீங்க. என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்மா. ஏன்னா வந்து அவங்க ஏஜ் கம்மியாக இருந்தாலாவது நம்ம வெயிட் பண்ணலாம். 5 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கட்டி வந்து கரையுமா 3 மாதம் அப்படின்ட்டு. பட் ஏஜ் அதிகமாக இருக்கிறதால ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியில் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் எஸ் ராஜேஸ்வரி. எங்கேருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? நான் பரமக்குடிலேருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 22 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 11 மாசம் ஆச்சு டாக்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் எப்போ போல நார்மலா பீரியட் ஆனேன். அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் வந்து தள்ளி போனுச்சு. யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப நெகட்டிவ்னு வந்துச்சு. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தால நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்பல இருந்து ஒரு 2 மந்த்ஸ் டேப்லெட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா irregular பீரியட் தான் வந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபாரின் போனனால நான் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல. ஓகே. இப்போ சைஸ் வந்து 6 to 7 மில்லிமீட்டர் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மறுபடியும் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஓகே. 6 to 7 மில்லிமீட்டராமா? மில்லிமீட்டர்னு சொல்கிறது ரொம்ப சின்ன கட்டி மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு 1 சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்கிற கட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப மாதம் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கேன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரே ஒரு எக் வந்து அந்த 18 மில்லிமீட்டர் வரைக்கும் வளர்ந்து அது ரப்சர் ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓவுலேட் ஆறீங்க, அதாவது அந்த ஃபாலிக்கல் வெடிஞ்சு அதுலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு அந்த ஸ்கேனில் தெரியும் ரப்சர் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் உங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? அர்ச்சனா, கும்பகோணத்திலிருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே அர்ச்சனா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஏஜ் வந்து 30 ஆகுது எனக்கு. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 30 ஆகுது மேடம். சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து உச்சந்தலையில ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டா அந்த இடத்துல மட்டும் நரமுடி வந்துட்டு இருக்கும். அது அப்ப வலியெல்லாம் இல்லை, இப்ப அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரியா வலிக்குது மேடம். அது என்ன பிரச்சனையா இருக்கு? இல்லை, உச்சந்தலையில் என்ன இருக்குன்னு சொன்னீங்க, தெளிவாக பேசுங்கம்மா. நரமுடி. ஓகே ஓகே. நரமுடியா வந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் சின்ன பிள்ளையில இருந்துச்சு, வேற எந்த முடியும் நரைக்கல. இப்ப அந்த இடத்துல வலி லைட்டா இருக்குது மேடம். அது என்ன பிரச்சனையா இருக்கு? ஓகே. அந்த நரமுடிக்கும் அந்த பெயினுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காதுமா கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க அதுக்கான எக்ஸ்ரே இல்லைனா எம்ஆர்ஐ ஏதாவது எடுக்கணுமான்னு சொல்லுவாங்க. தலைவலி ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், பிம்பிள்ஸ் தான் மேடம். அது ரொம்ப பீரியட் வரும்போதெல்லாம் இன்னமும் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு 30 இயர்ஸ் ஓகே. இன்னமும் ஆனா பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த பீரியட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் வருது. அது நார்மல் தானே மேடம்? அது ஹார்மோன்ஸ்னால வருமா, கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்குதுன்னா அந்த மாதிரி பிம்பிள்ஸும் வரும். ஸோ அதுக்கான நீங்கள் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டு, கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கிறது, ஃபேஸில் ஆயில் நிறையா இருக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். நான் பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நான் திருக்கோயிலூர்ல பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுதுங்க மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க.
மேடம் நான் மார்ச் 15 டேட் ஆனுங்க மேடம். ஓகேம்மா. அதுல இருந்து நான் டேட் ஆகணுங்க மேடம். இங்க டாக்டர் கிட்ட போனேன், இங்கே லோக்கல்ல ஒரு டாக்டர் கிட்ட போனாங்க மேடம். லேடிஸ் டாக்டர் தான் போனேன், ஸ்கேன் பண்ணாங்க மேடம். ஓகே. ஸ்கேன் பண்ணதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் டேட் ஆகிறதுக்கு மாத்திரை தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம். ஓகேம்மா. அதே சாப்பிட்டு வர ஒரு டானிக் கொடுத்தாங்க, அது ஆயிடுச்சுங்க மேடம். நான் டேட் ஆகாம இருக்கேன் மேடம். சரி, ஓகேம்மா. அம்மா மேரேஜ் ஆயிடுச்சுல்லம்மா உங்களுக்கு? ஆகி 3 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஓகே. குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க மேடம்? 2 வயசு ஒரு ஆண் வந்திருக்கு மேடம். ஓகே. ஒரு பையன் தான் மேடம். சரிம்மா, சரி, ஓகே. நீங்க இப்போ ஸ்கேன் பண்ணதுல எதுவுமே எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க மேடம். பிபி எல்லாமே செக் பண்ணாங்க மேடம். ஓகே. மெடிசின்ஸ் கொடுத்தாங்களாமா? கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே. என்ன மெடிசின்ஸ் கொடுத்தாங்க? 21 டேஸ் நீங்க சாப்பிட்ற மெடிசனா இல்லைன்னா 5 நாள் 10 நாளைக்கு மெடிசன் கொடுத்தாங்களா? 1 மந்த் கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே. ஸோ இந்த 1 மந்த் மெடிசன் போடுங்கம்மா. போட்டால் கண்டிப்பாக உங்களுடைய பீரியட்ஸ் வரும். அப்படி நீங்கள் இந்த மெடிசன் போட்டும் பீரியட்ஸ் வரலன்னா திரும்ப டாக்டரை போய் பார்த்து உங்களுக்கான பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவாங்கம்மா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா மறுபடியும் ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்கலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. டிவி பேசுறேன். ஓகே. டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பேசலாமா? எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு 20. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கண்டினியூஸா 10 டேஸ் வந்து ஃபீவர் போயிட்டே இருக்கு. சரிம்மா. நான் டேப்லெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அது ஸ்டாப் ஆகல. ஓகேம்மா. எத்தனை மாசமா இந்த மாதிரி இருக்குமா? லாஸ்ட் இயர் 15ல அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் ஃபைன் ஆன உடனே இப்போ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வரல, இப்போ கண்டினியூ ஆயிருக்கு இந்த ப்ராப்ளம். ஓகே. 3 மந்த்ஸ் ரெகுலரா இருந்ததா? அப்போ ரெகுலரா இருந்துச்சு, இப்போ லாஸ்ட் 3 மந்த்தா வரல, இப்போ வந்திருக்கு. ஓகே. ஸ்கேன்ல ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? இன்னும் ஸ்கேன் எதுவும் பண்ணல மேம். ஓகே. ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுங்க. அல்ட்ராசவுண்டில் நீர் கட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இல்லைனா வந்து உங்க கர்ப்பப்பை லைனிங்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா கர்ப்பப்பையில கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா. ஸோ அதனால நீங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணி இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலா இருக்குன்னா எதுவுமே நீங்க இதை பத்தி வந்து இது பண்ணிக்காதீங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி 10 டேஸ்ன்னு வர்றது கூட நார்மலான ஒரு விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு தேவைப்படுற டெஸ்ட் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். அண்ட் டாக்டர், நம்ம ஆல்ரெடி வந்து மேல் ஃபெர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி பற்றி பேசலாம். ஸோ ஜென்ரலாக என்ன டெஸ்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். டெஸ்ட்டுக்கு வரும்போது வந்து ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து தான் வரணும் டாக்டர் கிட்ட. வரும்போது இப்போது நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து பெண்களுக்கான ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் வந்துடும், அண்ட் ஆண்களுக்கான நார்மல் பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்துடும். அது இல்லாமல் ஆண்களுக்கு வந்து நான் முன்னே இன்னைக்கு பிகினிங்கில் சொன்ன மாதிரி அந்த விந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணோம். அது டெஸ்ட் பண்ணோன்னாலே நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ பெண்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அவங்க கர்ப்பப்பை நல்லா இருக்கா, அவங்களுடைய டியூப்ஸ் நல்லா இருக்கா, அதில் ஹெல்த்தியாக இருக்கா, அதில் எதுவும் நோய் இருக்கிற மாதிரி இருக்கா, அப்புறம் வந்து ஓவரிஸ் அந்த சினைப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏதாவது நீர்க்கட்டி இருக்கா, இல்லைனா வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் தெரிகிற மாதிரி இருக்கா, இப்போது அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஃபாலிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய கவுண்ட் எப்படி இருக்குது, அதுவும் அவங்க ஹார்மோன் டெஸ்ட்டும் மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஓகே. நிறைய பேர் கல்யாணம் ஆன உடனே வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அண்ட் வந்து உடனே வந்து குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அண்ட் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் எடுக்கலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இதை பற்றி எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. அல்ஃபான்சா. ஓகே. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? கேரளால இருந்து. ஓகே. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவே. ஓகே. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 30. ஓகே. டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, குழந்தை ஒன்றும் தங்கல. ஓகேம்மா. ஹாஸ்பிட்டல் போனப்ப பிசிஓடி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? ஓகே.
பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமா, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி உங்கள் ஃபாலிகிள்ஸ் வந்து ஓவலேட் ஆகுதா, அதாவது வந்து இந்த நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா 18 to 20 மில்லிமீட்டர் சைஸ்க்கு வந்து வளருதா, அது ரப்சர் ஆகுதா, அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா பிசிஓடின்னு சொல்கிற விஷயமே வந்து 2 விதம். ஒன்று வந்து ஓவலேட்ரி, ஒன்று வந்து ஆனோவலேட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதாவது என்னென்னா ஓவலேஷன் நடக்கிற மாதிரி ஒரு வகையான பிசிஓடி இருக்குது, ஓவலேஷனே நடக்காத மாதிரி ஒரு பிசிஓடி இருக்குது. அப்படி அது நடக்காத மாதிரி பிசிஓடி இருந்தது, அப்படி உங்களுக்கு ஓவலேஷனே நடக்கலை, கருமுட்டையில் அந்த ஃபாலிக்கல் வெடிஞ்சு ரப்சர் ஆகி அதுலேருந்து எக்ஸே ரிலீஸ் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த ஃபாலிகுலர் ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் 10 இயர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணியும் குழந்தை இல்லைன்னும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து இப்போ உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. அது உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கொடுக்கும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இந்திரா IVF ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அர்ச்சனா ஐயநாதன் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஜெனி மேம், குவான்டில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்கு தான் கேட்கணுங்க. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 30 ஆச்சுங்க. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. மேடம் ஒரு 2 months வந்து 35 டேஸ்க்கு பீரியட் ஆகுறேன். ஓகேம்மா, சொல்லுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ 35 டேஸ் ஆகுறேன், முகத்துல லைட்டா அன்வான்டட் ஹேர் எல்லாம் வருது. ஓகேம்மா, ஓகே. ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஓகே, ஏஜ் என்ன சொன்னீங்கம்மா? 30 வயசு ஆச்சுங்க. மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு, 3 years ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ஓகே. அன்வான்ட் ஹேர் வருது, அதே மாதிரி பீரியட் இர்ரெகுலராக இருக்குன்னா உங்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஸோ நீங்கள் முதல்ல ஒரு டாக்டரை பார்த்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கள். அல்ட்ராசவுண்ட் பண்ணி அதில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ கண்டுபிடிச்ச பிறகு நான் முன்னே சொன்ன மாதிரி அது ஓவலேட் ஆகுதா இல்லையான்றதை கண்டுபிடிங்க. அந்த ஓவலேஷன்ன்றது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஓவலேஷன் நடக்காது. ஸோ அதனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஒரு டாக்டரை பார்க்கணுமா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் உங்களுக்கு தேவைப்படுற டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்து பாருங்கம்மா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஆரிஃபா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்க ஆரிஃபா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம், இப்போ ஜனவரியில எனக்கு செகண்ட் சிசேரியன் ஆச்சுங்க. சரிங்கம்மா. இன்ன வரைக்கும் நான் டேட் ஆகல, அப்ப ஆனதுதான். இப்போ ஜூன் மாசம் ஆச்சு, இன்ன வரைக்கும் டேட் ஆகல. அதனால ஏதாவது ப்ராப்ளம்ங்களாங்க மேடம்? ஓகே, டாக்டர் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேடம். வணக்கம்மா. 6 months ஆச்சு, பீரியட்ஸ் ஆகல, சிசேரியன் பண்ணின்னு சொல்றீங்க இல்லையா? ஜனவரியில டெலிவரி ஆச்சு, அப்பான டேட் தான். இன்ன வரைக்கும் எனக்கு டேட் ஆகல. ஓகேம்மா, ஃபீட் பண்றீங்களாம்மா குழந்தைக்கு? ஆமாங்க மேடம். ஓகே. யூஸ்வலாக வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற நேரம் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. அது நாங்கள் லாக்டேஷனல் அமெனோரியான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீடிங் நிறுத்தின பிறகு அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் உங்கள் பீரியட்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆகும். பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1 மாதம் வரும், 2 மாதம் தள்ளி போகும், அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது செட்டில் ஆகிறதுக்கு பீரியட் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 6 மாதம் எடுக்கலாமா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரு 3 months வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தீபா. எங்கேருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? ஆந்திரா, புத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 26. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. ஓகே. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு நல்லா இல்ல, அதாவது கருமுட்டை வந்து ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை வந்து நாங்க IUI பண்ணோம். ஓகேம்மா. அதுக்கப்புறம் பீரியட் வந்து ரெகுலரா வர மாட்டேது. ஒரு நாள், 5 நாள், 6 நாள் அந்த மாதிரி தள்ளி போகுது. ஓகேம்மா. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நாங்க. அங்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த விந்தோட மூவ்மெண்ட் வந்து சரியா இல்ல, அப்படியே தங்குது, உள்ள வந்து போக மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க.
ஓகேம்மா. அதுக்கு இப்போ நாங்க என்ன பண்ணணும்? ஓகேம்மா. நீங்கள் முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மாறக்கூடாதுமா. ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த டாக்டர் பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 1 இயர் வந்து தொடர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் லைனில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் முதல்ல. ஸோ மோரோவர் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் சாம்பிளில் வந்து மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய கருமுட்டையில் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்கேன் சரி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய கருமுட்டைக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஹார்மோன் டெஸ்ட்லாம் இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கம்மா. எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ அடுத்தடுத்து வந்து டாக்டரை மாற்றாமல் தொடர்ந்து ஒரு குறைஞ்சது 6 மாதமாவது ஒரு டாக்டர் கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மல்லிகா பேசுறோம். மல்லிகா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? எனக்கு 24. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மல்லிகா, சொல்லுங்க. மேம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. எனக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஸ்பேம் கம்மியா இருக்குது, மொட்டிலிட்டி பர்சன்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க. அதுக்காக நாங்க ரெகுலரா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறோம். ஹைபோட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். ஓகேம்மா. அந்த டேப்லெட் எதுக்காக மேடம்? அது ஸ்பெர்ம் கவுண்ட்டும் வந்து மொட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்கம்மா. எத்தனை நாளா எடுத்துட்டு இருக்கீங்க அந்த மெடிசன்? 1 மந்த்தா எடுத்துட்டு இருக்கோம், மார்னிங் ஈவினிங் நைட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது செக் பண்ணி பார்த்தீங்களா? விந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? அது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்ட்டு? இல்ல மேடம், இன்னும் எடுக்கல. ஓகே, எத்தனை மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க மெடிசன்ஸ்? அம்மா லைன்ல இருக்கீங்களா? அண்ட் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம தொடர்ந்து அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வந்து காலர் இல்லை. டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கல்யாணம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டெஸ்டஸ் எடுக்கணும், ஸோ என்னென்ன டெஸ்டஸ் எடுக்கணுன்றதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, யூஸ்வலாக மேரேஜ் ஆன பிறகு 1 இயர் வெயிட் பண்ணணும். 1 இயர் வெயிட் பண்ணி எந்த ஒரு கருத்தடை முறையும் யூஸ் பண்ணாமல் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்துருந்து அவங்களால கன்சீவ் ஆக முடியல, ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறமா டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பார்த்து நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த பேசிக் டெஸ்ட்லாம் எடுக்கணும். பேசிக் டெஸ்ட் எடுத்து அதில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தே வில் ஃபைண்ட் அ ரிலீஃப்மா. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 இயர்க்கு அப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா கரெக்டாக. ஓகே, அண்ட் இப்போ ஜென்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க. இது இல்லாமல் வேற என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுது டாக்டர், ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு? ஓகே, இப்போ ஸ்பெர்ம் செமன் அனாலிசிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்பெர்ம்ஸ் வந்து கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி விந்தணுக்களுடைய கவுண்ட் எவ்வளோ, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நார்மல் ஃபார்ம்ஸ் மார்ஃபாலஜி நம்ம சொல்லுவோம், வெளி தோற்றம் எப்படி இருக்குது, ஏன்னா அதுக்கும் ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் அதை பார்ப்போம். அது பார்த்து அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கலாம், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸும் கொடுக்கலாம். நம்ம அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஐயுஐ பண்ணலாம். ஐயுஐ பண்ணி அதுலேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணலாம். சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி செமன் சாம்பிளில் சுத்தமாக விந்தணுக்களே இல்லாமல் இருப்பாங்க, அசூஸ்பர்மியான்னு நம்ம சொல்வோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எங்கள் ஃபீல்டில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெஸ்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, விதை, அதில் வந்து பயாப்சி எடுத்து பார்ப்போம். பயாப்சி எடுத்து அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, விந்தணுக்கள் இருந்துன்னா அதை வச்சு இக்ஸின்னு சொல்கிற விஷயம், ஐவிஎஃப்க்கு அடுத்த டெக்னிக் நம்ம முன்னே பேசியிருப்போம் இல்லையா, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து கீர்த்திகா பேசுறேன். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க கீர்த்தி? நான் கும்பகோணம் பக்கத்துல ஆலங்குடியில இருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? எனக்கு 24 மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். இது மாதிரி எனக்கு பிசிஓ இருக்குன்னாங்க. ஓகேம்மா. அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 8 மந்த் எடுத்தேன். 4 மந்த்தா போகல, மறுபடியும் நிறுத்தியாச்சு. இப்போ மறுபடியும் தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்து நார்மல் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. இன்னும் 5 மந்த்ஸா மென்சஸ் வரல, 6 மந்த் ஆக போகுது. ஓகேம்மா.
அதுக்கு இப்ப டேப்லெட் தனியா கொடுத்தாங்க. இப்ப அதுதான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். 5 months வரல மேம். ரொம்ப உடம்பு வெயிட் போட்டுட்டே இருக்கு. வாக்கிங் போக சொன்னாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஏஜ் என்னம்மா உங்க ஏஜ் என்ன? 24 வயசு 24. மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது மேம். ஓகே. குழந்தைங்க? குழந்தைங்க இல்ல மேம். குழந்தைக்கு தான் மேம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான். ஓகே. இப்போ பிசிஓடி இருக்குன்னு சொன்னீங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம், அதெல்லாம் நார்மல் சொன்னாங்க. இப்ப ஹார்மோன் டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாங்க. ஓகேம்மா. ஸோ இப்போ ஹார்மோன் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். 5 மாதமாக பீரியட்ஸ் வரலன்னா இப்போ பீரியட்ஸ் வரதுக்கு மெடிசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 5 days 10 days மெடிசன், அது நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக பீரியட்ஸ் வரும். அப்படி இந்த மெடிசனுக்கும் ஒரு 10-15 days ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னா 100% நீங்கள் அந்த ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாகணுமா. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கும் ஒரு மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. தொடர்ந்து டாக்டரை பாருங்கள், உங்களுக்கான ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கஜலட்சுமி. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? சென்னை கொருக்குப்பேட்டையில இருந்து. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசம் தான் கேட்க போறேன். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. என் வயசு 24 ஆகுது. மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு எக்ஸி ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க டாக்டர். ஓகேம்மா. பட் ஆனா வீட்ல யாருமே அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல, உங்களுக்கு எக்ஸி ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களாமா உங்களுக்கு? இதனோட செமன் வந்து ரொம்ப லோவா இருக்கு. 1% கூட செமன் இல்ல. ஓகேம்மா. சோ இப்போ இருக்குன்னு எனக்கு லேப்டாஸ்கோப் பண்ணாங்க. 2 months ஆகுது. பண்ணிட்டு சரி அவங்களோட செமன் டெஸ்ட் ரெகுலரா ஒரு 1 year டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருந்து இன்க்ரீஸ் ஆகல. ஓகே. ஓகே, கண்டிப்பாம்மா, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பயப்பட வேணாம். ஏன்னா இந்த எக்ஸி டெக்னிக் முறையில் பிறந்த குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே இப்போ நார்மலாக தான் இருக்காங்க. ஐவிஎஃப் டெக்னிக்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். அதாவது உடம்புல நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியில் நம்ம லேபில் பண்ணி திரும்ப அந்த கருவை வந்து உங்கள் கர்ப்பப்பையில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் அது முற்றிலும் வந்து ஒரு நார்மல் குழந்தையாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் நிறைய இன்டர்நெட்லலாம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லூயி ப்ரவுன், அந்த நம்ம இந்தியாவில் முதல்ல பிறந்த ஐவிஎஃப் குழந்தை, இந்த ஹர்ஷா சாவ்லா, அதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்தை இருக்குது. முற்றிலும் ஒரு நார்மலாக ஒரு எந்த ஒரு ஐவிஎஃப் டெக்னிக்கு எக்ஸி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க நார்மலாக கன்சீவ் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம நாட்டில் பிறந்த ஐவிஎஃப் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸி தான் ட்ரீட்மெண்ட்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும்மா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கான டெஸ்டஸ் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மிஸ்ஸஸ் ஜமுனா நாகராஜ் மேடம். எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? பலாவரம் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 35 மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஜமுனா நாகராஜ் பேசுறேன். சொல்லுங்கம்மா. நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் மேம், குழந்தை இல்லைன்னு. ஓகேம்மா. டாக்டர் புவனேஸ்வரி கிட்ட. சொல்லுங்கம்மா. டாக்டர் புவனேஸ்வரி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் மேம். ஓகேம்மா. அம்மா, உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா. 3 years எடுத்துருக்கோம். ஓகேம்மா. அவங்க நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு அப்புறம் இல்ல நீர் கட்டி இல்ல கரைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. என்ன மேடம் பண்ணலாம்? ஓகே, நீர்க்கட்டிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கல்லம்மா டாக்டர்? ஆமா மேடம். ஆமா. ஓகே, ட்ரீட்மெண்ட்னால நீர்க்கட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க குழந்தைக்காக? HSG ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மேம். ஓகே. ஓகேம்மா, கண்டிப்பா அந்த HSG ஸ்கேன் எடுங்க. அதுல உங்க டியூப்ஸ் வந்து எடுத்தாச்சு மேடம். HSG எடுத்தோம், அதுவே நார்மல் வந்துச்சு. டியூப்ஸ் ஓப்பனா இருக்குன்னு வந்திருக்காமா? ஓப்பனா இருக்குனாங்க. பாலிகுலர் ஸ்டடீஸும் எடுக்க சொன்னாங்க. அந்த கருப்பு டவுலட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா சொன்னாங்க. ஓகேம்மா. அப்படி இருந்தும் இதுவாகல மேடம். ஓகேம்மா. ஸோ நீங்க IUI அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்ல மேடம், IUI எதுவும் ட்ரை பண்ணல. ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே நார்மலா இருக்காமா? அவருக்கு நார்மலா தான் இருக்கு மேடம்.
ஓகேம்மா. ஸோ நீங்கள் நேச்சுரல் வந்து இப்போது ஃபியூ இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னும் போது அடுத்த ஸ்டெப் IUI அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் HSGலையும் வந்து டியூப்ஸ் வந்து நார்மலாக இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடிலையும் வந்து கருமுட்டைலாம் வளருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் IUI வந்து ட்ரை பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல மேடம், அது ஃபர்ஸ்ட் நீர்க்கட்டி இருக்குன்னாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப நீர்க்கட்டி கரைஞ்சிச்சுன்னாங்க மேடம். ஓகேம்மா. திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணல நீர்க்கட்டி இருக்குன்றாங்க, என்ன புரியல மேடம். ஓகே. ஸோ அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு சில நேரம் இருக்கலாமா? அது திரும்ப வந்திருக்கா இல்லை பழைய நீர்க்கட்டி தானான்றது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்திருந்ததுன்னா அந்த நீர்க்கட்டியை குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் எடுங்க, கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கால் ஓகேம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அண்ட் தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் இன்னொரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இந்திரா IVF ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஐயனா அர்ச்சனாதன் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. டாக்டர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. எஸ் நந்தினி மேம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? குழந்தைக்காக மேம். ஓகே, குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா? குழந்தைக்கு 8 மாசம் ஆகுதுங்க மேம், ஆண் குழந்தைங்க மேம். ஓகேம்மா, அண்ட் டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகேங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், குழந்தைக்கு 8 மாசம் ஆகுது மேடம். குழந்தை பிறந்ததுலேருந்து ரைட் சைடு ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்குங்க மேடம். ஓகேம்மா. அதுக்காக தான் மேம் நாங்களும் வாட்டர் மேக்கர். ஓகே, என் கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் விழுப்புரத்துல இருந்து ஹாஜிரா பேசுறேங்க. ஹாஜிரா, இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய மருமகளுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? அவங்களுக்கு 19 வயசு ஆகுது. 1 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. சரிங்கம்மா. அதுக்கு பீரியடே வர மாட்டேன்னுது. அது டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், அவங்க டேப்லெட் கொடுத்தா பீரியட் வருது, நிறுத்திட்டாக்கா பீரியட் வர மாட்டேன்னுது. சரிங்கம்மா. அதுதான் டாக்டர்கிட்ட கேட்கணும். கேட்கலாமா? டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், மருமகளுக்காக கேக்குறேன். கண்டிப்பா. அது கல்யாணம் ஆகி 19 வயசு ஆகுது. அதுக்கு வந்து பீரியடே வர மாட்டேங்குது மேடம். அதுக்கு மாத்திரை டேப்லெட் கொடுத்தா அந்த 21 நாள் டேப்லெட் தராங்க. அந்த டேப்லெட் கொடுத்தா பீரியட் வருது, இல்லைன்னா வர டேப்லெட் நிறுத்துற உடனே பீரியட் வர மாட்டேங்குது. சரிம்மா, இப்போ அவங்க எப்ப வயசுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாமா? 13 வயசுக்கு வந்ததுதா மேடம். வயசுல கூட ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், நீர் கட்டி இருக்குதா அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்பத்துல இருந்தே அவங்க பீரியட்ஸ் இப்படிதான் இருக்கா இல்ல இப்பதான் அப்படி இருக்கா? இல்ல, ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே அப்படிதான் இருக்குதா அந்த பொண்ணுக்கு. ஓகேம்மா, ஸோ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே அந்த மாதிரி தான் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்களுக்கான ஹார்மோன் டெஸ்ட் 1 இயரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். தைராய்டு இருக்குதுன்னு சொல்லி தைராய்டு மாத்திரையும் சாப்பிட்டு இருக்கு மேடம். அது தைராய்டு மெடிசன் கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து போடணுமா? அது தொடர்ந்து போட்டு அவங்க ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பீரியட்ஸே ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹார்மோன்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹார்மோன் செக்கப்பும் அவங்க பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது குறைபாடு இருக்கான்றது தெரியும். அவங்களுடைய கூட அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம். என் பிள்ளைக்கு எடுத்தாங்க, அந்த பொண்ணுக்கும் எடுத்தாங்க. என் பிள்ளையில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குதான் வந்து அந்த பீரியட் வந்த டேப்லெட் கொடுத்து பீரியட் வர வச்சு அதுக்கப்புறம் 5 நாள் மாத்திரை கொடுத்தாங்க. அந்த பீரியட் 2ஆம் நாள்ல இருந்து 5 நாள் முடிய சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு 11ஆம் நாள்ல இருந்து ஸ்கேன் எடுத்தாங்க. சரிம்மா. ஸ்கேன் எடுத்து 1 நாள் விட்டு 1 நாள் இந்த மாதிரி ஒரு 4 நாள் ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஊசி போட்டாங்க சென முட்டை வெடிக்கிறதுக்கு. சரிம்மா. மறுபடியும் அந்த பீரியட் வந்துடுது. மறுபடியும் அடுத்த மாசமும் அதே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ஊசி போடல, சென முட்டை ஏதோ வளரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்த மாசம் பீரியட் வந்தா வாங்கன்னு. ஆனா வரவே இல்லை, பீரியட் வரவே இல்லை. மறுபடியும் அந்த டேப்லெட் கொடுத்தாதான் வருது பீரியட். சரி, இந்த 21 days டேப்லெட்னு சொல்கிற விஷயம் வந்து அந்த டேப்லெட் போட்டிங்கன்னா அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. அது கன்சீவ் ஆகிறது நிறுத்தும். ஸோ அதனால் நீங்கள் மேற்கொண்டு வந்து உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணணும். ஹார்மோன் டெஸ்ட்டு திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த HSGன்னு சொல்கிற அந்த டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்னென்னு பார்க்கணுமா? ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான விடையை அவங்க கொடுப்பாங்க. பட் முதல்ல அதுக்கு முன்னே உங்கள் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும்.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பூர்ணிமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி பூர்ணிமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்காக தான் கேட்கணும். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 22 ஏஜ் ஆகுது மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாய் பேபி பிறந்து இலிரியல் அட்ரிஷியா வந்து 2 மந்த் கழிச்சு இறந்துருச்சு மேம். ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு திருப்பியும் கன்சீவ் ஆனா மேம். அது ஒரு 5 டேஸ்லயே அபோர்ஷன் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்ப 3rd டைம் இப்ப கன்சீவா இருக்கா மேம். ஓகே. யூரின் போகும்போது எனக்கு ஒயிட்டா மிக்ஸ் ஆகி போகுது மேம். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லையா மேம்? இல்லைம்மா, யூரின் போகும்போது ஒயிட்டாக மிக்ஸ் ஆகி போனால் யூரின் போகும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கா? இல்ல மேம், யூரின் போகும்போது மட்டும் இல்ல, நார்மலாவே ஒவ்வொரு டைம் லைட்டா ஒயிட்டா படுது மேம். சரி, அது வெள்ளைப்படுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சியில் வர ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நார்மலாகவே வெள்ளைப்படுறது இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் மேம் இருக்கு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இயல்பாகவே வந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக உடம்புல சுரக்குமா? ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற இந்த தைராய்டு ஹார்மோன்லாம் கிடையாது. ப்ரெக்னென்சிக்கான ஹார்மோன் கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். ஸோ அதுலேருந்து வர செக்ரீஷன்ஸாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற இந்த வெள்ளைப்படுறது. பட் ஆனால் அந்த வெள்ளைப்படுறது வந்து ஒரு வாடையோட இல்லைனா ஒரு நிறம் மாறின மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் காமிங்க, செக் பண்ணுங்கள். அவங்க அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுந்தரி மேம், மயிலாடுதுறையில இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? என் வயசு வந்து 26 மேம். 26. டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், என் பேர் சுந்தரி. சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகேம்மா. கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிருந்தேன் மேம். 45 டேஸ்ல வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். ஓகே. டாக்டர் என்ன சொன்னாங்க, டேப்லெட்லாம் கொடுத்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டா வந்து பீரியட் வந்தது மேம். நாங்க பயந்து உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பாக்குறப்ப வந்து 52 டேஸ் ஆயிடுச்சு. ஆனா ஸ்கேன்ல வந்து குழந்தை வந்து தெரியல, பிரெக்னன்சி வந்து தெரியாம இருக்கு, வந்து வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து கன்சீவ் ஆயிருக்கேன்னு தான் வந்தது. ஓகேமா. ஆனா வந்து பிரெக்னன்சி வந்து தெரியல. வந்து எனக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். நான் வந்து ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தேன். சின்ன வயசுக்கு வந்தப்பே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அது நீர் கட்டி போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இர்ரெகுலர் பீரியட்லாம் வந்தது கிடையாது மேம். ரெகுலர் பீரியடாவே எனக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது, வயிறு வலி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நார்மலா தான் இருந்தது. டாக்டர் சொல்லும் போது இது வந்து வேற ஏதாவது கம்ப்ளைண்டா இருக்கும். ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பிரெக்னன்சி கிட்ட வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பாசிட்டிவ் தான் வந்தது. ஓகே ஓகே. பட் டாக்டர் வந்து இது கன்சீவா இல்லையான்னு எனக்கே தெரியல, இது வந்து பிரெக்னன்சி தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நடந்ததுமா இது? 5 மந்த்ஸ் முன்னாடி மேம். ஓகே. இப்ப பீரியட்ஸ் ரெகுலரா வருதா? ஆமா மேம், கரெக்டா வந்து. ஸோ அது இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம் இல்லையாமா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்திருக்கலாம், ஆனால் அது வந்து சஸ்டெயின் ஆகி அது ப்ரொலாங் ஆகிருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு திரும்ப பீரியட்ஸாக அது வெளியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேசிக் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டு, ஸ்கேனு, உங்கள் ஹஸ்பண்டுடைய டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாமே நார்மலாக இருந்தால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், கன்சீவ் ஆவீங்க நீங்கள். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் அம்மா, லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க, அதனால வந்து மேல் இன்ஃபெர்டிலிட்டி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
ஓகே. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து ஹார்மோனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணலாம். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம திரும்ப அவங்களுடைய விந்து டெஸ்ட் எடுத்து அதுலேயும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா தான் நம்ம மற்ற ஃபர்டிலிட்டி டெக்னிக்ஸ், அதாவது IUI, IVF, ICSI இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி குறை இருக்கிறவங்களுக்காக உருவாக்குன விஷயம் தான், அது பண்ணலாம். ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி விந்து சாம்பிளில் வந்து விந்தணு சுத்தமாக இல்லாதவங்க, அதாவது ஸ்பெர்ம்ஸ் சுத்தமாக இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பயாப்சி பண்ணலான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பயாப்சி பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு சில விந்தணுக்கள் கிடைச்சா போதும் நார்மலாக இருக்கிறது, அதை வச்சு நம்ம ICSI பண்ணலாம். ICSI பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர், எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபர்டிலிட்டிக்காக? இதை விட அதிகமான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பயாப்சி டெக்னிக்ஸ்லேயே வந்து இம்ப்ரூவ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நாங்கள் டீசான்னு சொல்லுவோம், அதுக்கு மேற்கொண்டு பீசான்னு சொல்லுவோம். முதல்ல வந்து ஆஸ்பிரேட் பண்ணி பார்ப்போம், அதில் இருக்கிற தண்ணி ஆஸ்பிரேட் பண்ணி பார்ப்போம், அதில் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி அதில் இல்லைன்ற பட்சத்தில் பயாப்சி ஒரு துண்டு உள்ளேருந்து ஒரு சின்ன கட் போட்டு உள்ளேருந்து ஒரு துண்டு எடுத்து அந்த துண்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், அதில் ஏதாவது ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுலேயும் இல்லைன்னா மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா பேசுறோம். எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? ஆற்காடுல இருந்து. ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 25. ஓகே, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க ஆற்காடுல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. நீங்க 3 மந்த் வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் மேம்? ஓகே, 3 மந்த்ஸ் மெடிசன் சாப்பிட்டீங்களா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மேம். லாஸ்ட் மந்த் போனோம் நாங்க. 1 மந்த் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 1 மந்த் ஆச்சு சாப்பிட்டு. ஓகேம்மா, தொடர்ந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. இதே மாதிரி உங்க டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க 3 மாசம் அந்த மெடிசன் போட்டு பாருங்க. போட்டு பார்த்து திரும்ப சாம்பிள் கொடுத்து பார்க்க சொல்லுங்க. அதுல நார்மலா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு திரும்ப உங்க டாக்டர் சொல்லுவாங்க. ஒன்னு டேப்லெட்லயே சரியாகுமா மேம்? டேப்லெட்ஸ்ல சரியாகும், அதாவது ஒரு 50% சான்ஸ் இருக்கு டேப்லெட்ல சரியாகிறதுக்கு, சரியாக்க முடிய விஷயம்னா. ஒருவேளை டேப்லெட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா 3 மாசம் ட்ரை பண்ணி இல்லைன்னா இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அவங்க ட்ரீட்மெண்ட்டை. அவங்க அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மற்ற ஃபர்டிலிட்டி டெக்னிக்ஸ், அதாவது IUI, IVF அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்க டாக்டரே உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போய் தேவைப்பட்ட மறுபடியும் ஒரு தடவை போய் கன்சல்ட் பண்ணலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மஞ்சுளா தரமணி மேடம். ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பேசலாமா? என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம், நான் வந்து காப்பட்டி போட்டிருந்தேன் மேடம். சரிங்கம்மா. காப்பட்டி போட்டிருந்தேன், 3 வருஷம் முடிஞ்சு எடுத்துட்டேன் மேடம். சரிங்கம்மா. எடுத்துட்டேன். இப்போ வந்து பீரியட் வருது, ஆனா 3 மாசம் ஆகுது மேடம் எடுத்து. பீரியட் வருது, லேசா ஒரே ஒரு நாள் மட்டும் லேசா படுது, அதோட நின்றுடுதுங்க மேடம். நார்மலா படுற மாதிரி பட மாட்டேங்குது. சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க வயசு என்னம்மா? 27 மேடம். ஒரு குழந்தை இருக்கா? ஆமாங்க மேடம். சரி, காப்பட்டி எடுத்த பிறகு ஏதாவது வெள்ளப்படுறது, வாடையோட வெள்ளப்படுறது அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். காப்பட்டி போட்டிருந்தப்பமா? அப்பவும் இல்லைங்க மேடம். அப்பயும் எதுவும் இல்லை. ஸோ என்ன வயசு? 27 சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கம்மா. உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பிட்டபடி ஒரு 15 நாள், அதாவது பீரியட் வந்து 15 நாளுக்கு அப்புறமா போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அதில் உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ் என்னன்ட்டு டாக்டர் செக் பண்ணுவாங்க. அந்த திக்னஸ் அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி வந்து அப்ராப்ரியேட்டாக இல்லைன்னா அதுக்கு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்கம்மா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. அண்ட் டாக்டர், இன்னைக்கு மேல் ஃபெர்டிலிட்டி பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் கால் பண்ண காலர்ஸ்க்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அண்ட் மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.